தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்குவதாக நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் 2026ஆம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுக்கப் போவதாகவும் நடிப்பை கைவிடப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது ரசிகர் நற்பணி மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்றினார். இதன் மூலம் பல்வேறு நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் அவர் செய்து வருகிறார். ஆனால் முழுமையான சமூக, பொருளாதார, அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டுவர அரசியல் அதிகாரம் தேவைப்படுவதாக நடிகர் விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம், மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என நமது முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் முட்டுக்கட்டையாக உள்ளது. எனவே தன்னலமற்ற, வெளிப்படையான, சாதிமத பேதமற்ற, ஊழலற்ற நிர்வாகத்திற்கு வழிவகுக்கும் அரசியல் மாற்றத்திற்கு தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் சக்தியால்தான் முடியும். ஆகையால் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியிருப்பதாக விஜய் அறிவித்துள்ளார். இதை பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 25ஆம் தேதி நடந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமைச் செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் சட்டத்திட்ட விதிகளுக்கும் முறைப்படி ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழுவில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு என விஜய் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்கப் பெற்று நாடாளுமன்ற தேர்தலும் முடிந்த பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை, கோட்பாடுகள், கொடி, சின்னம், செயல் திட்டத்தை முன்வைத்து அரசியல் பயணம் தொடங்கும் என விஜய் அறிவித்துள்ளார். அரசியல் தமக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது ஆழமான வேட்கை. அதில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன். இதற்காக தாம் ஒப்புக்கொண்டுள்ள திரைப்படம் சார்ந்த கடமைகளை முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் விஜய் அறிவித்துள்ளார். நடிகர் விஜய் அரசியல் கட்சியை அறிவித்த அதே நேரத்தில் அதை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவராக இருந்த புஸ்ஸி ஆனந்த் விண்ணப்பம் அளித்துள்ளார். கட்சியின் சட்டத்திட்ட விதிகள் அடங்கிய புத்தகம், தலைவர் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட விவரங்களையும் தெரிவித்துள்ளனர். மற்ற விவரங்கள் எதையும் தெரிவிக்க புஸ்ஸி ஆனந்த் மறுத்துவிட்டார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.